ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு அதில் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், அதாவது ஒத்துழையாமை இயக்கம். தமிழ்நாடு வாஸ் ஆக்டிவ் டூரிங் த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். ஜி ராஜாஜி அண்ட் ஈவி ராமசாமி, அதாவது EBR, later known as பெரியார், provided the leadership. Rajaji worked closely with Yahub Hasan, founder of the Madras branch of the Muslim League. As a result, the Hindus and Muslims cooperated closely during the course of a movement in Tamil Nadu Congress. ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த இயக்கத்தின் போது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அதில் ராஜாஜியும் ஈவே ராமசாமியும் தலைமையேற்று நடத்தினார்கள். அதில் முஸ்லீம் லீக் அப்படின்னு சொல்லும்போது சென்னை பிரான்ச்சை நிறுவிய யாகூப் ஹாசன் என்பவரோட ராஜாஜி நெருக்கமாக செயல்பட்டார். இதன் காரணமாக தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தின் போது இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இணைந்து செயல்பட்டனர். அப்போ பொதுக்கூட்டங்களின் போது அந்த ஒழுக்கம் அப்படின்றத பராமரிப்பது, துண்டு பிரசுரங்கள் மூலமாக சொல்ல வந்த கருத்துக்களை விநியோகம் செய்வது, கொடிகளை ஏந்தி செல்வது, காங்கிரஸ் தொண்டர்கள் அணி அப்படின்றது உருவாக்கப்பட்டது. They also played an important part in picketing of liquor shops, அதாவது அவர்களுக்கும் கள்ளுக்கடை மறியல் அப்படின்றது முக்கிய பங்காற்றினர். இவர்கள் நோ டேக்ஸ் கம்பைன் அண்ட் டெம்பரன்ஸ் மூமெண்ட், அதாவது வரிகூடா இயக்கமும் கள்ளுக்கடை மறியல் இயக்கமும். இதில் பார்த்தீங்கன்னா as a part of non-cooperation movement is many places cultivator refused to pay taxes and no tax campaign took place in Tanjavur Council. School and court were boycotted. Foreign goods were boycotted. There were a number of workers strikes all over region, many of them led by nationalist leaders. One of the important aspects of the movement in Tamil Nadu was the temperance movement or மூமெண்ட் அகெயின்ஸ்ட் லிக்வியர். அதாவது ஒத்துழையாமை இயக்கத்தின் ஒரு பகுதியாக தான் பல இடங்களில் விவசாயிகள் வரி கொடுக்க மறுத்தனர். அப்போ தஞ்சாவூரில் பார்த்திங்க அப்படின்னா அந்த வரிகொடா இயக்கம் அப்படின்றது நடைபெற ஆரம்பித்தது. சட்டமன்றங்கள், பள்ளிகள், நீதிமன்றங்கள் இதெல்லாம் புறக்கணிக்கப்பட்ட, அந்நிய பொருட்கள் அப்படின்னு சொல்லும்போது புறக்கணிக்கப்பட்டது. தொழிலாளர்களுடைய வேலை நிறுத்தங்கள் அதிக எண்ணிக்கையில் ஏற்பட ஆரம்பித்தது. தேசிய தலைவர்களால் இந்த இயக்கம் வழிநடத்தப்பட்டது. அப்போ தமிழ்நாடுன்னு சொல்லும்போது ஒத்துழையாமை இயக்கத்தின் முக்கிய அம்சமாக திகழ்ந்தது. கள்ளுக்கடைகளுக்கு எதிரான போராட்டங்கள், கள்ளுக்கடை மறியல் செய்யப்பட்டது. மாகாணத்தில் அனைத்து பகுதிகளிலையும் இந்த ஆர்ப்பாட்டங்கள், கடையெடுப்புகள் அப்படின்றது கிளர்ச்சிகள் நடைபெற ஆரம்பித்தது. In 1921, in November 1921, it was decided to organize civil disobedience. Rajaji, Subramaniya Sastri and EBR were arrested. They visit Prince of Wales on 13th January 1922 was boycotted. In the people representative were killed and many injured. The non-cooperation movement was withdrawn in 1922 after the Chauri Chaura incident in which 22 policemen were killed. 1921 நவம்பரில் இந்த சட்டமறுப்பு இயக்கத்தை தொடங்குவது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. அதில் ராஜாஜி, சுப்பிரமணிய சாஸ்திரி, ஈவேரா ஆகியோர் கைது செய்யப்பட்டார். 1922 ஜனவரி 13 அந்த வேர்ல்ட்ஸ் இளவரசரனுடைய வருகை அப்படின்றது தமிழ்நாட்டுக்கு வராங்க. அந்த வருகை அப்படின்றது புறக்கணிக்கப்பட்டது. காவல்துறையினுடைய அடக்குமுறையில் 2 பேர் கொல்லப்பட்டனர், பலர் காயமுற்றனர். 1923
டூவில் சௌரி சௌரா இன்சிடெண்ட்டில் வந்து 22 காவலர்கள் வந்து கொல்லப்பட்டதை தொடர்ந்து இந்த ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்றது வந்து கைவிடப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவிஆர் அண்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராம்ஸ், அதாவது ஈவேராவினுடைய ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா EVAR played an important role in Tamil Nadu during this period. He campaigned vigorously for the promotions and sale of khadi. In his opposition to consumption of liquor, he cut down an entire coconut grove owned by him. He also played a key role in the Satyagraha for temple entry in Vaikam, then under திருவாங்கூர். அதாவது இந்த காலகட்ட தமிழ்நாட்டில் அரசியலில் ஈவேரா முக்கிய பங்கு வகித்தார். கதரினுடைய பயன்பாட்டை மேம்படுத்தி அதனுடைய விற்பனையை வந்து அதிகரிக்க தீவிரமாக செயல்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கல்லை வந்து சாப்பிட்றதுக்கு தன்னுடைய எதிர்ப்பை காட்டும் வகையில் தனக்கு சொந்தமான தோப்பு, அவருடைய சொந்தமான தோப்புலேருந்து தென்னை மரங்கள் அனைத்தையும் வெட்டிட்டார். அப்போ திருவாங்கூர் அரசினுடைய ஆட்சியில் இருந்த வைக்கம் அப்படின்ற ஒரு ஊரில் கோவிலுக்குள்ளார நுழைவதற்காக வந்து தடுப்பு அப்படின்றது வந்து இருந்துச்சு. அப்போ இதற்காகவும் சத்தியாகிரகத்திலையும் முக்கிய பங்கு வகித்தார். கோவில்களை சுற்றியுள்ள வீதிகள் வந்து ஒடுக்கப்பட்ட வகுப்புகளை சார்ந்த மக்கள் வந்து பிற்படுத்தப்பட்ட மக்கள் நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு. அப்போ அந்த உயர் ஜாதி மக்களிடமிருந்து குறிப்பிட்ட தூரம் விலகியே வந்து நின்றாக வேண்டிய ஒரு காலகட்டமானது கேரளாவின் முக்கிய தலைவர்கள் அப்படின்னு சொல்லும்போது கைது செய்யப்பட்ட பின்னர் ஈவேரா அங்கு சென்று அந்த இயக்கத்திற்கும் வந்து என்ன செஞ்சார், இயக்கத்தில் ஜாயின் பண்ணி பாடுபட்டார். அவர் கைது செய்யப்பட்டு 1 மாத கால சிறை தண்டனை வழங்கப்பட்டது. விடுதலை செய்யப்பட்ட பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய உரைகள் நிகழ்த்தியதற்கான 2வது முறையாக கைது செய்யப்பட்டு 6 மாத கடுங்காவல் தண்டனை வந்து வழங்கப்பட்ட அப்புறம் விடுதலையாகி ஈரோடு திரும்பிய போது கதர் விற்பனை முன்னேற்றுவது குறித்து பேசியதற்காக திரும்பவும் கைது செய்யப்படுறார். 1925 பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் மாதம் வந்து அந்த வைக்கம் கோவில் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் சுற்றி இருந்த in June 1925 the ban on the roads around the temple in Vaikam was lifted for his contributions against caste discriminations and temple entry agitations in Vaikam. Periyar was hailed as the Vaikam hero. இப்போ 1925 ஜூன் மாதத்தில் வைக்கம் கோவிலை சுற்றிருந்த வீதிகளில் அந்த விதிக்கப்பட்டிருந்த தடை அப்படின்றது வந்து நீக்கப்பட்டது. ஜாதி பாகுபாடு அதற்கு எதிராகவும் கோவில் நுழைவு போராட்டத்திற்கு ஆதரவாகவும் அவர் செய்த பங்களிப்பினால் இவருக்கு என்ன பேர் கொடுத்தாங்க அப்படின்னா வைக்கம் ஹீரோ, அதாவது வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லி பாராட்டப்பட்டார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேரன் மாதேவி குருகுலம் கான்ட்ரவர்சி. அப்போ இந்த சேரன் மாதேவி குருகுல பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது however by this time EVR had become the increasingly dissatisfied with the Congress he felt in was promoting the interest of the Brahmins alone. The Seranma Devi Kurugulam controversy and opposition to communal representations within the Congress led EVR to leave the Congress. ஈவேரா காங்கிரஸின் மீது மிகவும் அதிருப்தி வந்து கொண்டிருந்தார். அது பிராமணர்களின் நலன்களை மட்டுமே மேம்படுத்துவதாக இவர் நினச்சிருந்தார். அது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சேரன்மாதேவி குருகுல பிரச்சனையும் வந்து அந்த வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் தொடர்பாக காங்கிரஸ்குள்ளே வந்து கருத்து வேறுபாடுகள் அப்படின்றது வந்து ஏற்பட ஆரம்பித்தது. இதன் விளைவாக ஈவேரா பெரியார் வந்து காங்கிரஸை விட்டு வெளியேறினார். அப்போ to further the causes of national education, a Kurukulam was established in Seranma Devi by V.V. Subramanianar. It received fund from the Congress. However, students were discriminated on the basis of caste. Brahmin and non-Brahmin students were made to dine separately, and the food
served to was different. This issue was brought to the notice of EVR, who questioned the practice and severely criticized it along with another leader, Dr. P. வரதராஜுலு. அதாவது தேசிய கல்வியை முன்னெடுக்கக்கூடிய பொருட்டு இந்த குருகுலமானது வி சுப்பிரமணியரால் சேரன் மாதேவி அப்படின்றது நிறுவப்பட்டது. இந்த குருகுலம் காங்கிரஸிடமிருந்து நிதியினை பெற்றது. இருந்தாலும் இந்த பள்ளியில் ஜாதியின் அடிப்படையில் மாணவர்கள் அப்படின்னு சொல்லும்போது உயர்ந்த குலம் தாழ்ந்த குலம் அப்படின்னு சொல்லி பாகுபடுத்தப்பட்டனர். பிராமண மாணவர்களுக்கு பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கும் தனித்தனியே உணவுகள் அப்படின்றது பரிமாறப்பட்டது. அப்போ உணவிலும் அந்த வேறுபாடுகள் அப்படின்றது இருந்துச்சு. அதனால் ஈவேராவினுடைய கவனத்திற்கு இதை கொண்டு வரும் பொழுது அவர் மற்றொரு தலைவரான பி. வரதராஜுலு அப்படின்றவரோட இணைந்து இந்த திட்டத்தை கடுமையாக விமர்சனம் செய்தார் அப்படின்னு சொல்லி. The Kanchipuram Conference of Tamil Nadu Congress Committee held on 21 November 1925. He raised the issues of representations for non-Brahmin in the legislature. His effort to achieve this since 1920 had met with failure. When the resolution was defeated, he left the conference along with the other non-Brahmin leaders who met separately. Soon, EVR left the Congress and started the self-respect movement. அப்போ 1925 நவம்பர் 21 காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் கமிட்டி மாநாட்டில் அவர் சட்டசபையில் பிராமணர் அல்லாதோர் பிரதிநிதித்துவம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாரு. 1920 அவர் கொண்டு வந்த அந்த முயற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோல்வியடைந்தது. வேறு சில பிராமணர் அல்லாத தலைவர்களுடன் மாநாட்டை விட்டு அவர் என்ன செய்கிறாரு, இந்த திட்டம் தோல்வியடைந்தோடனே அந்த மாநாட்டை விட்டு வெளியேறார். வெளிவந்தவர்கள் தனித்தனியே சந்திக்க ஆரம்பித்தாங்க. விரைவில் காங்கிரஸிலிருந்து விலகிய ஈவேரா பெரியார் சுயமரியாதை இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை தொடங்குகிறார். அப்போ தான் பார்த்திங்கன்னா ஸ்வராஜிஸ்ட் அதாவது ஜஸ்டிசைட்ஸ் ரைவல்ரி, அதாவது சுயராஜ்ய கட்சியினர் நீதி கட்சியினர் இடையேயான போட்டி அப்படின்னு சுயராஜ் ஜஸ்டிஸ் பார்ட்டி இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் அந்த போட்டி அப்படின்றது நடைபெற ஆரம்பித்தது. த காங்கிரஸ் வாஸ் டிவைடட் பிட்வீன் நோ சேஞ்சஸ் who wanted to continue the boycott of council and pro-changers who wanted to contest the elections for the councils. Rajaji along with other along with Kasturi Nagar and M.A. Ansari Rajaji advocated the boycott of the council. Opposition to this led to the formations of the Swaraj Party within the Congress by Chittar Rajan Das and Motilal Nehru. In Tamil Nadu, the Swarajists were led by the S. Srinivasanar and Satya Murthy. அப்போ ஒத்துழைமை இயக்கம் விலக்கி கொள்ளப்பட்டதை தொடர்ந்து காங்கிரஸ் மாற்றத்தை விரும்பாதோர் என்ன செஞ்சாங்க அப்படின்னா மாற்றத்தை விரும்பாதோர் மாற்றத்தை விரும்புவோர் அப்படின்னு சொல்லி இரண்டு பிரிவாக பிரிய ஆரம்பிச்சிச்சு. அந்த சட்டமன்றத்தை என்ன செஞ்சாங்க, மாற்ற விரும்பியோர் தேர்தலில் போட்டியிட்டு சட்டமன்றத்தினுள் செல்ல விரும்பினார்கள். ராஜாஜியும் காந்தியத்தை தீவிரமாக பின்பற்றும் வேறு சிலர் இணைந்து அந்த சட்டமன்றத்திற்கு செல்வதை எதிர்த்தாங்க. அப்போ கஸ்தூரி ரங்கன், M.A. அன்சாரி ஆகியோரோடு சேர்ந்து ராஜாஜி சட்டமன்றத்தை புறக்கணிப்பதும் அதனுடைய கருத்தை முன்வைக்க ஆரம்பித்தார். இதற்கிடையே ஏற்பட்ட எதிர்ப்பு காங்கிரஸுக்குள்ளேயே அந்த சித்ரஞ்சன் தாஸ், மோதிலால் நேரு ஆகியோரோடு சுயராஜ்ய கட்சி உருவாக்கப்படுவதற்கு வழிவகுத்தது. இதன் விளைவாக தமிழ்நாட்டில் எஸ். ஸ்ரீனிவாசனார், எஸ். சத்தியமூர்த்தி ஆகியோரோடு சுயராஜ்ய கட்சியினருக்கு தலைமை அப்படின்றது
ஏற்பட ஆரம்பித்தது. இதில் தான் வந்து இந்த சுப்ராயன் மினிஸ்ட்ரி, சுப்ராயன் அமைச்சரவை அப்படின்றது வந்து 1926 வந்து the Swaraj owned the majority of the elected seats. அப்போ இதன் விளைவாக பெரும்பான்மை இடங்களில் வந்து வெற்றி பெற்றனர். இருந்தாலும் காங்கிரஸ் கொள்கைகளுக்கு இணங்க வந்து ஆட்சி பொறுப்பு அப்படின்றது வந்து ஏற்க மறுத்தது. அப்போ அதன் விளைவாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த பி சுப்ராயன் டு ஃபார்ம் த மினிஸ்ட்ரி. The Swarajists did not contest the 1930 elections, leading to an easy victory for the Justice Party. The Justice Party remained in office till 1937. 1930 நடைபெற்ற தேர்தலில் ஸ்வராஜ் கட்சின்னு வந்து நீதி கட்சிக்கு எளிதாக வெற்றி பெற்றாங்க.